ஆக்சுவலாக வந்து எனக்கு 2-3 நாள் முன்னாடி ஒரு வீட்டில் குண்டு வச்சுருக்குன்னு ஒரு இமெயில் வந்து டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்ததுன்னு சொல்லி பாம்ப் ஸ்குவாட்லாம் வந்தாங்க. வந்து மோப்ப நாய் எல்லாம் வந்து பார்த்து பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நேற்றுக்கு பார்த்தா எனக்கு ஒரு 2 மெயில் வந்தது. இன்றைக்கி வந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே விதமான ஒரு அந்த கண்டென்ட் அதில் இருக்கிறது. எங்களை தேடி பிடிப்பது சாத்தியமே இல்லை, நாங்கள் இங்கும் இங்கும் இருக்கிறோம், மனசாட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு போட்டு பெரும்பான்மையும் சிறுபான்மையிற்கும் மோதச் செய்வது தான் நோக்கம். இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு அடுத்தது வந்து அவங்க போட்டிருக்கிறது, ஆனால் இன்று பிரச்சனை தமிழ்நாட்டில் நரேந்திர மோடியும் அண்ணாமலையும் வில்லன்களாக காட்சிப்படுத்தப்படுகிறார்கள். சங்கராச்சாரியார் விஜயேந்திரர் புறக்கணிக்கப்படுகிறார். சிபி ராதாகிருஷ்ணன் ஆன்டி திராவிடன் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் எஸ்வி சேகர் மட்டும் பச்சோந்தி போல நம்முடைய கோட்டைக்குள் நுழைந்து விட்டார். மோடி அண்ணாமலையை பழி சொல்லியும் சங்கராச்சாரியார் விஜயேந்திரரை ஒருபோதும் விமர்சிக்காமலும் இன்று அவர் நல்லவர் போல் நடித்து வேஷம் போடுகிறார். அப்படின்னா இது யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை. அது போலீஸ் கண்டுபிடிப்பாங்க. இதில் என்னென்னா டிஜிபிக்காக அனுப்பிச்சிருக்காங்க தவிர வந்து இதில் வந்து 2 பாம்பு வச்சுருக்கு. எஸ்வி சேகர் வீட்டில் இது போட்டிருக்கு. சர்ச்சிங் டெக்னிக்கை வச்சாலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு போட்டு இது மொபைலில் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து மலையாளத்தில் ஃபார்வேர்ட் பண்ண ஒரு கடிதமாக இருக்கிறது. சில சமயம் பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் பேரில் வரும், அப்புறம் என்பன் உதயநிதி ஸ்டாலின் வரும், என் பையன் அஸ்வின் சேகர் பேரில் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுவாங்க. எல்லாமே புதுசாக இமெயில் ஐடி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கோழைகளாக இருக்காங்க. இதில் என்ன இருக்குது? ஒரு கருத்து இருந்தால் அதுக்கு எதிர்கருத்து சொல்ல வேண்டும்.